எல்லாருக்கும் எப்பயாவது ஒரு டைம் அந்த கஷ்டகாலம் அப்படிங்கிறது முடியும். ஆனால் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இடைஞ்சல் இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. எப்பவுமே அவங்க ரெஸ்ட் எடுக்க விரும்ப மாட்டாங்க. அதனால் உழைப்பை எந்நேரம் போட்டுக்கிட்டே இருந்தால் தான் இவங்களுக்கும் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கும். அதனால் இந்த மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப பொறுப்பானவங்களாக இருப்பாங்க. நம்மளும் கரெக்டாக இருக்கணும், நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகளும் ரொம்ப கரெக்டாக ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் இவங்களே மனதுக்குள்ளே எடுத்து போட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மகர ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இவங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டமாக அமையும். குடும்ப வாழ்க்கையிலுமே கூட சின்ன சின்ன இடைஞ்சல்கள் அடிக்கடி இருக்கும். இருந்தாலும் நல்ல ஒரு வெளியில் பார்க்கும்போது இவங்கள மாதிரி வாழ்ந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் எடுத்திருப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த மகர ராசி என்பர்களுடைய நட்பு ராசி யார், இவங்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுவாங்க, பொதுவாக அந்த மகர ராசி என்பர்களுடைய குணம் எப்படி இருக்கும், இவங்களுக்கு தொழில் எந்த மாதிரி அமைந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழு தகவலும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மகர ராசி அப்படின்னாவே ரொம்ப பொறுப்பானவங்க, ரொம்ப பொறுமை உடையவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விடாமுயற்சியோடு போராடக்கூடிய அந்த மனோபக்குவம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணுவாங்க. ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், மற்ற ஒரு உறவுகளாகட்டும், ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அது தோல்வி விட்டுருச்சு அப்படின்னா சரி விடு, அடுத்ததை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. ஆனால் மகர ராசி என்பர்கள் அப்படிலாம் போகவே மாட்டாங்க. எப்படியாவது அந்த முயற்சியில் வெற்றியாகணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் எதையுமே அவசரமாக முடிவெடுக்க மாட்டாங்க. சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஸ்லோவாக தான் எல்லா விஷயத்துலேயும் செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார். அதே மாதிரி தான் இந்த மகர ராசி என்பர்கள் மெதுவாக முயற்சி பண்ணினாலும் அந்த முயற்சியை வெற்றியாக்காமல் ஓய மாட்டாங்க. அந்த முயற்சி வெற்றியாக ஒரு நாளைக்கு இவங்க மாறினா தான் இவங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறதே கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு இலக்கையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த இலக்கை அடையிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். மகர ராசி அப்படின்னாவே வாழ்க்கையில் கொஞ்சமாவது சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். அப்படி வந்தாலுமே அந்த பிரச்சனையை எல்லாமே சரி பண்ணிவிட்டு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த மகர ராசி என்பர்கள் பொதுவாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெளியில் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் சீரியஸாக எடுத்துப்பாங்க. அதே நேரத்தில் ரொம்ப நெருக்கமான உறவுங்கிட்ட மட்டும்தான் நெருங்கி பழகுவாங்க. ஆனால் ரொம்ப உண்மையான ஒரு அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த பொய் பேசுகிறது, பொய்யா நடிக்கிறது இதெல்லாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வராது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மகர ராசி என்பர்கள் உண்மையாக இருப்பாங்க. சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இல்லையா, அதனால் பெரும்பாலும் ரொம்ப உண்மையாக தான் இருப்பாங்க. பொய் பேசுகிறவங்கள கண்டால் கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையுமே மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு நபர்களாக இவங்க இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனம் திறந்து பேச மாட்டாங்க. மனதிலேயே நிறைய விஷயத்தை போட்டுட்டு புழுங்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் மனம் திறந்து பேச மாட்டாங்க. உண்மையாக ரொம்ப நெருங்கி பழகிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் மனம் திறந்து பேசுவாங்க இந்த மகர ராசி என்பர்கள். எல்லாருக்கிட்டையும் வெளிப்படையாக பேசுகிறத இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மகர ராசி அப்படின்னாவே நல்ல ஒரு வேகம், நல்ல ஒரு விவேகம் நிறைந்த ஒரு ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தரை நம்புறதுக்கு முன்னாடியும் பல டைம் அலசி ஆராய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய உறவுகளை நம்பி ஏமாந்துருவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா அப்படிங்கிறத மகர ராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க.
ஒரு முறை நம்பிட்டாங்கன்னா அந்த உறவுக்காக எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுப்பாங்க. அதே நேரத்தில் அந்த உறவுக்கு ஏதாவது பிரச்சனைனா முன்னாடியே வந்து உதவி செய்யக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ஒரு நபர் மேலே பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்வாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மகர ராசி அப்படின்னாவே மற்றவங்களுக்கு உதவுற மனப்பான்மை அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இவங்கள ஒரு நபர் மேலே ஒரு அன்போ ஒரு நட்போ வச்சுட்டாங்க அப்படின்னா பெரும்பாலும் அந்த நண்பர்களுக்கு அந்த உறவுக்கு ரொம்ப நாள் வந்து எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாப்பாக இருப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் எவ்வளோ தான் செஞ்சாலுமே அவங்க வந்து மனதில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அமைதியாக தான் உதவி செய்வாங்க. இந்த உதவி செஞ்சுட்டு ஆடம்பரமாக நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பெருமையாக வெளியில் வந்து யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய நல்ல மனசை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தாமலே இருந்துக்குவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சில உறவுகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மிக அன்பானவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு ரொம்ப ஒரு இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவு யார், இவங்கள போல் மற்ற ராசிக்காரங்க யார் செயல்படுவாங்க, அதே நேரத்தில் இவங்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மகர ராசி என்பர்கள் எந்த அளவுக்கு வெளிப்படையாக இருப்பாங்கன்னா சிம்மம் மேஷம் போல் ரொம்ப வெளிப்படையாக இவங்கக்கிட்ட கொஞ்சம் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். உதவி செஞ்சுட்டு கூட அதை மறைமுகமாக தான் அந்த உதவி செய்வாங்க, அதை வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் மகரம் சிம்மமும் மேஷமும் வந்தீங்கன்னா அந்த உதவி செஞ்சேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. இவங்களுடைய அன்பு எப்படி இருக்குன்னா அது அவங்களுடைய செயலில் தான் தெரியும். அந்த மாதிரி தான் இவங்க அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனை வந்தால் முன்னாடி ஓடி வந்து நிற்பாங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சிம்மமும் மேஷமும் கூட உதவின்னு வந்து செய்வாங்க. ஆனால் வந்து அது ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும். ஆனால் மகர ராசி என்பர்கள் வந்து அந்த வெளிப்படைத்தன்மையை அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ரொம்ப ரகசியமாக தான் அதை வந்து அந்த அன்பால் தான் அந்த வெளிப்படுத்துவாங்க. அந்த நம்மளே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நான் நேசிக்கிறாங்க அப்படின்னா கூட அதை வெளிப்படையாக பொழுதுனிக்கும் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தினமும் சொல்கிறது, ரொம்ப அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது, இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாது. எல்லா இடத்துலையும் தனித்துவமாக செயல்படுவாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக நீ ஒரு தொழில் செஞ்சிட்ருக்க, அதில் நல்ல லாபம் கிடைக்கிது, நீயே அதை செய்ய அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அந்த தொழில் அவங்க செய்ய மாட்டாங்க. புதுசாக யாராவது ஒரு தொழிலை உருவாக்கி அந்த வேலையை தான் பெரும்பாலும் செய்வாங்க. அதுதான் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் கூட நீங்கள் யாருக்கிட்டையாவது செக் பண்ணி பாருங்கள். இந்த மகர ராசி என்பர்கள் எல்லாரும் போகிற வழியில் போகாமல் கொஞ்சம் தனித்துவமாக தான் இவங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப உண்மையான பேச்சாக இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சம் பேச்சில் கூட கடுமை தென்படலாம் இந்த மகர ராசி என்பர்கள் பேசும்போது அப்படின்னு சொல்லலாம். தவிர ஏதாவது செயல்படுறாங்க அப்படின்னா உடனடியாக அந்த இடத்துல அந்த தடிமனான வார்த்தைகளையும் அல்லது கடுமையான சொற்களையும் பேசிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களுடைய நோக்கம் வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும். சாதாரண நோக்கமாக இருக்காது. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வீடு கட்டுறேன் அப்படின்னா இப்போயே அதற்கான பிளான் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த 10 வருஷம் கழிச்சு நான் அந்த வீடு இந்த மாதிரி கட்ட போகிறேன், இந்த மாதிரி செய்ய போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போயே பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு யோசனை உள்ள ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த மகர ராசி என்பவர்கிட்ட பழகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க. ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப நகைச்சுவையாகவும் ரொம்ப அன்பாகவும் பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ரொம்ப ஒரு நம்பிக்கையான நபராக அவங்க இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். எளிதாக அவ்வளோ சீக்கிரம் அந்த நட்பை மறக்க மாட்டாங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம். மகரம் அப்படின்னாவே நம்பிக்கை, மரியாதை, உண்மையான நட்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த 3மே நம்மளுடைய மகர ராசி என்பர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மகர ராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மீனம் இவங்கெல்லாம் நண்பர்களாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். உங்களுடைய நண்பர் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. பெரும்பாலும் மகர ராசிக்கு யாரெல்லாம் எதிராக செயல்படுவாங்கன்னா கடகம் கொஞ்சம் செட்டே ஆகாது. அடிக்கடி 2 பேர்த்துக்குள்ளே கருத்து வேறுபாடு கொஞ்சம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இவங்க கூட ஒரு வாழ்க்கை துணை அமைந்ததுன்னா கூட அடிக்கடி சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனோட நட்சத்திரம். அதனால் 2 பேர்த்துக்குள்ளேயும் அந்த பொறுமை, நிதானம் இது எல்லாமே எதிர்மறையாக இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு அதிகம். அதனால் இவங்கக்கிட்ட பேசுகிறது, இவங்க கூட ஒரு நட்புணர்வாக இருக்கிறது, வாழ்க்கை துணையாக இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் மகரத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம்.
இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு தொழில் எப்படி அமையினா, பெரும்பாலும் அரசு வேலை அமையறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். பொறுப்பு நிர்வாகத்துறை சார்ந்த அந்த மாதிரி ஏதாவது தொழில், பொறியியல் சார்ந்த தொழில், கட்டுமானம் சார்ந்த தொழில், கணக்கியல் சம்பந்தமான தொழில், நிதி தொழில், அதே நேரத்தில் புதுசாக ஏதாவது டெக்னாலஜி சார்ந்த தொழில், மேலாண்மை, விவசாயம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இந்த மாதிரி தொழிலில் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்ட கிரகம் இப்போ வைத்து பார்க்கும்போது இந்த மகர ராசி என்பவர்கள் ரொம்ப பொறுப்போடு எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். புதுசாக ஒரு சில பொறுப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் உடனடியாக முடிவு செய்வதை தவிர்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக முடிவு செஞ்சீங்க அப்படின்னா நிறைய சாதகமான பலன்கள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும். பண விஷயத்தில் கூட தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அதே நேரத்தில் திடீர்னு உங்களுக்கு செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. சேமிப்பு கூட ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கரையிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது இந்த மகர ராசிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய விடாமுயற்சி தான். அதை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துங்க. விடாமுயற்சியோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் போராடுங்க. அவசர முடிவை தவிர்த்துட்டு நிதானமாக ஒவ்வொரு விஷயத்துலையுமே முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழை போல் சில பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக நின்று நிதானமாக முடிவெடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அந்த சிகரத்தை அடையிறதுக்கான வழிகள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும். அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் வரும். இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுக்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுடைய சன்னதிக்கு சென்று சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபமோ அல்லது ஒரு நல்லெண்ணெய் தீபமோ போட்டு வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். சனிக்கிழமையில் அசைவத்தை தவிர்த்துட்டு சனி பகவானுக்கு உகந்த மந்திரங்களை சொல்லிட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த ஆடி போகிறதன்னைக்கு முடிந்தால் ஒரு ஏழை எளியவங்களுக்கு ஒரு விலையிலோ ஒரு வஸ்திரமோ வாங்கி தானமாக கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.